Hello students, வணக்கம். Chemical properties of carboxylic acids reactions due to the cleavage of OH bond and reactions due to the cleavage of COH bond. இதை பற்றி தான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோவில் reactions involving COOH group and reactions involving இந்த hydrocarbon part. இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Reactions involving COOH groupல ஒரு 5 reactions ஐயும் and substitution reactions of இந்த hydrocarbon partல ஒரு 2 types of reactions பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Reactions involving COOH group அப்படின்னு சொல்கிறப்ப 5 reactions இருக்குன்னு சொன்னேன். அது என்னென்ன reactionனு பார்த்தீங்கன்னா reduction, decarboxylation, Kolb's electrolytic decarboxylation and reaction with the ammonia, action of heat in presence of P2O5. முதல்ல ரிடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறப்ப ரிடக்ஷன் மேபி பார்ஷியல் ரிடக்ஷன் ஆர் கம்ப்ளீட் ரிடக்ஷன். பார்ஷியல் ரிடக்ஷன்னா என்ன, கம்ப்ளீட் ரிடக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறப்ப ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இல்லையா, அப்போ அதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் ஆர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போது ஆர் சி டபுள் பாண்ட் OH இதுதான் கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ இதில் ஒரு ஓ மட்டும் போயிடுச்சு, ஆர் இந்த கார்பனைல் குரூப் போயிட்டு இதுக்கு பதிலாக CH2 குரூப் வருது. அப்போ என்ன வரும் பாருங்கள், ஆர் CH2OH, அதாவது இது ஒரு ப்ரைமரி ஆல்கஹால். ஸோ இன்னொரு ஓ இருக்குது, அது போகலை. ஸோ அதனால தான் பார்ஷியல் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்ஷியல் ரிடக்ஷனில் கார்பாக்சிலிக் ஆசிட் வில் பி கன்வெர்டட் இன்டு ப்ரைமரி ஆல்கஹால். கம்ப்ளீட் ரிடக்ஷன்னா இந்த ஓவும் போயிடும். ஓகே, இந்த ஓவும் போயிடுச்சுன்னா பாருங்கள், ஆறு இங்கே CH2 வந்துடும், இந்த ஓ போயிடுச்சுன்னா H இருக்கும். ஸோ RCH3. ஸோ இது என்ன பாருங்கள், இட் இஸ் அ ஹைட்ரோகார்பன், ஒன்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட்ஸு. ஸோ கம்ப்ளீட் ரிடக்ஷன் பண்ணுறப்ப கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு அல்கேன்ஸ். பார்ஷியல் ரிடக்ஷனுக்கு என்னென்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணலாம், ஆர் ஹைட்ரஜன் கூட ட்ரீட் பண்ணலாம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காப்பர் குரோமைட் யூஸ் பண்ணலாம். வெரஸ் கம்ப்ளீட் ரிடக்ஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HI அண்ட் ரெட் பாஸ்பரஸ். ஸோ இதை ட்ரீட் பண்ணுறப்ப கார்பாக்சிலிக் ஆசிட் வில் பி கம்ப்ளீட்லி ரெடியூஸ்டு டு அல்கேன்ஸ். இந்த பார்ஷியல் ரிடக்ஷனுக்கு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்ணுறோமே, அதே மாதிரி சோடியம் போரோஹைட்ரைடு இதுவும் ஒரு ஹைட்ரைடு இல்லையா. ஸோ இதை இங்கே ரியேஜெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணால் திஸ் வில் நாட் ரெடியூஸ் த கார்பாக்சிலிக் ஆசிட் டு ப்ரைமரி ஆல்கஹால். ஓகே, ஸோ இட் வில் நாட் ரெடியூஸ் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ்க்கான ஈக்குவேஷன்ஸை எழுதலாம். ஸோ எப்பவும் போல் நம்ம அசிட்டிக் ஆசிட் எடுத்துப்போம், CH3 C டபுள் பாண்ட் OH, இது அசிட்டிக் ஆசிட். இதை என்ன பண்ணுறோம், we are treating it with lithium aluminum hydride. ஸோ இதுதான் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ COOH குரூப் என்ன ஆகுது, CH2OH ஆகிடுது. CH3 CH2OH இது ஒரு ப்ரைமரி ஆல்கஹால். இப்போ இந்த குரூப் CH2 ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அதுக்கு 2 ஹைட்ரஜன் வேணும். அண்டு இங்கே இருக்கிற இந்த OH அப்படியே இருக்குது, இந்த O H2O போயிடும். ரைட், பாருங்கள், இங்கே இந்த O H2O ஆச்சு, அதுக்கு 2 ஹைட்ரஜன். அது இல்லாமல் புதுசாக 2 ஹைட்ரஜன் வந்திருக்கு. அப்போ 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் யூட்டிலைஸ்டு. அப்போ 4 ஹைட்ரஜன். கம்ப்ளீட் ரிடக்ஷனில் பாருங்கள், அசிட்டிக் ஆசிட் எடுத்துப்போம், CH3 C டபுள் பாண்ட் OH. இதை யார் கூட ட்ரீட் பண்ணுறோம், HI கூட ட்ரீட் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ். டெம்பரேச்சர் 473K மெயின்டைன் பண்ணணும். ரியாக்ஷன் நடக்கும் எல்லாமே, அதாவது எல்லா ஓவும் போயிடும். ஸோ 2 ஓ இருக்கா, 2 ஓ போகணுன்னா 2 H2O போகும். ஸோ இங்கே இடம் இல்லை, நீங்கள் எழுதுகிறேன், 2 H2O கிடைக்கும். புரியுதா, 2 ஓவுமே போயிடுது. ஒரு ஓ H2O போகும், 2 ஓ இருக்கிறதுனால 2 H2O போயிடும். ப்ளஸ் இந்த CH3COOH அல்கேனாக மாறிடும், விச் இஸ் CH3CH3. இப்போ இதில் 2 கார்பன் ஆட்டம் இருக்கா, இதுலேயும் பாருங்கள் 2 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ ஃபார்ம் ஆகிற அல்கேனில் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஓகே, ப்ளஸ் I2 லிபரேட் ஆகும்.
இப்போ எத்தனை ஹைட்ரஜன் இங்கே இருக்குது பாருங்கள், 3 + 3 6, 6 + 4 10 இருக்குது. ஓகே, ஸோ இங்கேயும் 10 வரணும். 3 + 1 4 இருக்குது. ஸோ இங்கே வந்து 6 போட்டோம்னா 10 ஆகிடும். அப்போ 6i வருது. 3 போட்டோம்னா 3 2s are 6 ஆகிடும். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா டீகார்பாக்சிலேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு 2 ரியாக்ஷன்ஸுமே டீகார்பாக்சிலேஷன் தான். ஒன்று வந்து சிம்பிளி டீகார்பாக்சிலேஷன், இன்னொன்று வந்து கோல்ஸ் எலக்ட்ராலிட்டிக் டீகார்பாக்சிலேஷன். அப்போ இது நேம் ரியாக்ஷன் மாதிரி ஆகிடுது இல்லையா? ஸோ நேம் ரியாக்ஷன் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும், ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும், ரைட்? டீகார்பாக்சிலேஷன்னா என்ன? டீனாலே ரிமூவல்னு அர்த்தம். ஸோ ரிமூவல் ஆஃப் CO2. ஸோ எல்லா இடத்துலையும் ரிமூவ் ஆகுனா அதை டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவோமா? கண்டிப்பாக கிடையாது. ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் COOH குரூப் ஆர் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்லேருந்து இந்த COOH குரூப்லேருந்து CO2வை ரிமூவ் பண்ணோம்னா அந்த ரியாக்ஷனுக்கு டீகார்பாக்சிலேஷன்னு பேர். ஸோ அதுக்கு ஒரு ரியேஜெண்ட்டை யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் கால்ட் அஸ் டீகார்பாக்சிலேட்டிங் ரியேஜெண்ட். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடா லைம். சோடா லைம்னா யார் அப்படின்னா பேரில் இருக்குது. சோடானா சோடியம் ஹைட்ராக்சைடு, லைம்னா கால்சியம் ஆக்சைடு, உங்களுக்கு தெரியும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடும் லைமும் கால்சியம் ஆக்சைடும் கலந்த மிக்சர். இந்த ரேஷியோ 3:1. ஸோ இதுக்கு தான் சோடா லைம்னு பேர். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கூட, முக்கியமாக ஆசிட்ஸோட சோடியம் சால்ட் கூட இந்த சோடா லைமை ட்ரீட் பண்ணி ஹீட் பண்ணுறப்ப அந்த CO2 பார்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்? சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கணும். அசிட்டிக் ஆசிட் CH3COOH, இதோட சோடியம் சால்ட் எடுத்துக்கணும். அப்போ இது எண்ணெய்வாக இருக்கணும். ஸோ CH3COO எண்ணெய் எடுத்துக்கிறோம். இது கூட சோடா லைமை ட்ரீட் பண்ணுறோம். NaOH CaO ஹீட் பண்ணணும். முக்கியமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் இந்த CO இந்த O இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பாருங்கள் Na2CO3 போயிடும். வேறஸ் மீதி என்ன இருக்கும்? CH3 இருக்குது, H இருக்குது, சரியா? இந்த ரெண்டும் சேர்ந்து CH4 ஆகிடும். ஸோ டோட்டலாக சோடியம் அசிட்டேட்லேருந்து இந்த CO2 போயிடுறதுனால திஸ் இஸ் செட் டு பி டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்ப்ஸ் எலக்ட்ராலிட்டிக் டீகார்பாக்சிலேஷன். இங்கேயும் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸில் டீகார்பாக்சிலேஷன் நடக்க போகுது. பட் வந்து எலக்ட்ராலிசிஸ் அந்த மெத்தடில் நடக்க போகுது. இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா aqueous சொல்யூஷன் ஆஃப் இந்த ஆசிடோட சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்டை எடுத்துக்கலாம். சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஓகே, ஸோ இது எலக்ட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இதோட ஆக்வஸ் சொல்யூஷனை நம்ம எலக்ட்ரோலைட்டாக எடுத்துக்கிறோம். ஆனோட் இருக்கும், கேத்தோட் இருக்கும் இல்லையா? ஆனோடில் பார்த்தீங்கன்னா இந்த அல்கேனும் கார்பன் டை ஆக்சைடும் லிபரேட் ஆகும். வேறஸ் கேத்தோடில் சோடியம் டெபாசிட் ஆகும். ஸோ சோடியம் சால்ட் எடுத்துக்கலாம். அப்போது CH3C+O Na. அதே மாதிரி இன்னொரு மாலிக்யூல். ஸோ பிரித்து எழுதுகிறோம், ஏன்னா எலக்ட்ராலிசிஸ் எப்படி நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இது என்ன பண்ணுறோம்? எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறோம். அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், பாண்ட் எப்படி உடையுதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே வந்து பாண்ட் பிரேக் ஆகும், அதே மாதிரி இங்கேயும் பாண்ட் பிரேக் ஆகும், இங்கே பாண்ட் பிரேக் ஆகும், இங்கேயும் பாண்ட் பிரேக் ஆகும். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும், சரியா? அப்போ சேர்ந்தால் என்ன ஆகும்? CH3 என்ன வரும்? ஈத்தேன் வரும். ஸோ CH3 ஃபார்ம் ஆகுமா? ப்ளஸ் CO2, இங்கே ஒரு CO2 இருக்கா, இங்கே ஒரு CO2 இருக்கா? ஸோ 2 CO2வா, ப்ளஸ் இங்கே ஒரு Na, இங்கே ஒரு Na, 2 Na. ஸோ இதுதான் ப்ராடக்ட்ஸு. பட் எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறதுனால இந்த Na வந்து கேத்தோடில் டெபாசிட் ஆகும், இவங்க 2 பேரும் ஆனோடில் லிபரேட் ஆவாங்க. ஓகே, ஸோ இது வந்து கோல்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இதுவே நம்ம எடுத்துக்கிற எலக்ட்ராலிட்டிக் சொல்யூஷன் வந்து அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஃபார்மேட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது ஃபார்மிக் ஆசிடோட சோடியம் சால்ட், சோடியம் ஃபார்மேட் HCOONA. ஃபார்மிக் ஆசிட் என்ன ஃபார்முலா? HCOOH. ஸோ இதோட சோடியம் சால்ட் HCOONA. ஸோ இதை இங்கே எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், அல்கேன் கிடைக்காது, ஹைட்ரஜன் கிடைக்கும். ஸோ அதோட ஈக்குவேஷன் நம்ம எழுதிடலாம். C டபுள் பாண்ட் ONA. உங்களாலே ஈஸியாக எழுத முடியும். HC டபுள் பாண்ட் ONA 2 மாலிக்யூல் போடுங்க. ஸோ எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறோம், பாண்ட் பிரேக் ஆகும், இங்கேயும் பாண்ட் பிரேக் ஆகும். அப்போ பாருங்கள் H2. ஸோ H2 ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் 2 CO2 ஃபார்ம் ஆகும் அட் த ஆனோட். 2 Na will be deposited at the cathode during electrolysis of the aqueous solution of sodium formate. Okay. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன்ஸ் வித் அமோனியா. கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அதோட அமோனியம் சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். அமோனியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த அமோனியம் சால்ட்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஃபர்தர் ஹீட்டிங் தே வில் கிவ் அமைட்ஸ். அமைட்ஸ் அப்படின்றப்ப அங்கே CONH2 குரூப் இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கான ஈக்குவேஷனை நம்ம எழுதலாம். அசிட்டிக் ஆசிட் CH3 C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் NH3. ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த H பாருங்கள், இந்த NH3 கூட சேர்ந்துடும். அப்போ CH3 C டபுள் பாண்ட் O. இந்த H இந்த NH3 என்ன ஆகிடும்? NH4 ஆகிடும். ஸோ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஓகே. இது ஒரு சால்ட்டு, ammonium salt of ammonium acetate. This ammonium acetate on heating என்னாகும்? CH3 C டபுள் பாண்ட் O NH2 ஆகிடும். அப்போ என்ன அங்கே போச்சு பாருங்கள், NH2 ஆகிருக்கு. அப்போ 2 H போயிடுச்சு, இந்த ஓவும் இல்லை. ஸோ அந்த 2 H ஓவும் சேர்ந்து ஹீட் பண்ணுறப்ப H2O எலிமினேட் ஆகிடும். Therefore the compound which is formed as product is CH3CONH2. இந்த CONH2 இருந்தால் it is the functional group of amides. ஸோ இது அசிட்டமைடு. ஓகே. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் ஆஃப் ஹீட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் சச் அஸ் P2O5. இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் மாலிக்யூலை எலிமினேட் பண்ணி they will form their anhydrides. அசிட்டிக் ஆசிடே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் OH. ஸோ 2 மாலிக்யூல் எடுத்துக்கணும். CH3 C ஓவை கீழே போட்டுருங்க, OH. ஸோ 2 molecules of acetic acid heated in the presence of dehydrating agent such as P2O5. ஓகே. ஸோ இதை மாதிரி ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகுது. பாருங்கள், இங்கே இருக்க ஹெச்சும் இதில் இருக்க OHும் எலிமினேட் ஆகுது. ஸோ மீதி என்ன இருக்குது பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் O இருக்கா, இங்கே CH3 C டபுள் பாண்ட் O. இப்போ H2O போயிடுச்சு, மிச்சம் ஒரு O தான் இருக்குது, O. ஸோ அதை ஷார்ட்டாக எப்படி எழுதலான்னா CH3 CO twice O அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் வாட்டர் வந்து எலிமினேட் ஆகிருக்கு, ப்ளஸ் H2O. ஸோ இது ரெண்டும் ஒரே இது தான். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் COOH குரூப் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ் டியூ டு இந்த ஹைட்ரோகார்பன் பார்ட், தட் இஸ் அல்கைல் பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனை